விஜயகாந்த் அவர்கள் 2005ல கட்சி ஆரம்பிச்சப்ப தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் தனிச்சு போட்டிட்டு 2011ல தான் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனார். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காம அதுக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வலையில சிக்கிட்டாருங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார், இந்த மாதிரி பாஜக திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச ட்ரை பண்ணுது, எனக்கும் காவி சாயம் பூச ட்ரை பண்ணுது, திருவள்ளுவரும் சிக்க மாட்டாரு, நானும் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அந்த இதுல சிக்கிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லங்கிறத கரூர் சம்பவம் உணர்த்திருச்சுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து எடப்பாடி பழனிசாமியை பாஜக எப்படி இது வரைக்கும் டீல் பண்ணுதோ அப்படிதான் இனிமே விஜயும் டீல் பண்ணும். அப்ப பாஜகவை பொறுத்தவரை விஜய்ங்கிறவரு இரண்டாம் எடப்பாடி. அதாவது இன்னும் காமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், படித்துறை பாண்டியா கேரக்டர் பண்ணும்போது வடிவேல் அதுல சொல்லுவார்ல, டேய் நாக்கடக்காரு மகன், சரியா 10,000 ரூபாய் பத்தாதேடா, டேய் நானாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அந்த நாக்கடக்காரு மகனை டீல் பண்ணுவார் தெரியுமா? இனிமே பாஜக விஜய நாக்கடக்காரு மகன் மாதிரி தாங்க டீல் பண்ணும். சரிங்களா? அதாவது விஜய் கூட இருக்க ஆதவ் அர்ஜுனோ, இந்த ரூட் ஜெகதீஷ், இன்னும் இங்க அரசியல் புரிதல் இல்லாத ரசிகர்களுக்கு வேண்டுமானால் இது சிபிஐ விசாரிக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஜயின் அப்பா அரசியல் புரிதல் உள்ள எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய மகன் விஜய் பாஜக பிடியில சிக்கிட்டாரு அப்படிங்கிறது.